நாடார்களை பார்த்தாலே தீட்டு என்று ஏன் சொல்லுதாங்க தெரியுமா? நாடார்கள் மன்னர்களுடைய பாரம்பரியத்திலே வழிவந்தவர்கள், தென்னகத்தை ஆண்டவர்கள் என்று எல்லாத்துக்குமே தெரியும். ஆனாலும் கூட இந்த நாடார்களை சீண்டி பார்க்க வேண்டும், நாடார்களை குறை கூற வேண்டும், நாடார்களை பற்றி இழிவாக பேசினால்தான் நாம் இன்றைக்கு பப்ளிசிட்டி ஆக முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இன்றைக்கி நம்மளை பற்றி மற்றவர்கள் குறை கூறுகிறார்கள். ஆனால் நாடார்களை பார்த்தால் தீட்டு என்று ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறத யாரும் ஆய்வு பண்ணதே இல்லை. நம்மளை பற்றி குறை சொல்கிறத முட்டாப்பெல்லாம் அதை தெரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. நம்மளை பற்றி குறை சொல்லுகிறவன் நம்முடைய வரலாறுகளை தெரிந்து கொண்டு சொல்லணும். அதை இன்றைக்கி தமிழ் முறைப்படி வர்மக்கலை 126 வர்மக்கலைகள் இருக்குது. இந்த வர்மக்கலைகள் அனைத்துமே நம்முடைய உடலில் உள்ள 108 புள்ளிகளை வைத்து தான் அந்த கலைகளை உருவாக்கினார்கள். இன்றைக்கி ஒரு மனிதனுடைய உடல் கரெக்டாக இயங்கணும், அவன் நோய் நொடி இல்லாமல் சரியாக இருக்கணும் அப்படின்னா அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த 108 புள்ளிகளும் சரியாக வேலை செய்யணும். இப்போ ஒருத்தனுக்கு காய்ச்சல் வருது, ஒருத்தனுக்கு தலைவலி வருது, ஒருத்தனுக்கு கை கால் வலி வருதுன்னா அந்த 108 புள்ளிகளில் ஏதோ ஒரு புள்ளியில் அவனுக்கு பிரச்சனை இருக்கும். இதை கண்டறிந்து சரி செய்வது தான் இந்த வர்மக்கலை. இன்றைக்கு நிறைய பேர்கிட்ட இன்றைக்கு மருத்துவமனைகள் நிறைய ஆகிட்டு, இன்றைக்கி நவீன காலங்கள் நிறையா வந்துட்டு. ஆனால் ஒரு காலத்தில் இது போன்ற மருத்துவமனைகளோ நவீன மருத்துவங்களோ கிடையாது. அன்னைக்கு வர்மக்கலை கற்றவர்களிட வைத்தியர்கள்ட்ட போய் தான் நம்முடைய உடல் ரீதியான பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் இருந்தது. நம்மளாம் பாண்டிய மன்னருடைய வழித்தோன்றல்கள். நாடார்களுடைய பூர்வீக தொழில் என்பது போர்க்கலை செய்வது. இவங்க போர் புரிவது, வைத்தியம் பார்ப்பது, வர்மக்கலை கற்றுக் கொடுப்பது, அதே மாதிரி அந்த கலைகள் மூலமாக மற்றவர்களுக்கு உதவி செய்வது, இதுதான் ஒரு காலத்தில் நாடார்களுடைய பூர்வீக தொழிலாக இருந்திருக்கு. இன்னைக்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த 108 புள்ளிகளை வைத்து தான் ஆன்மீக வழியில் பார்த்தா கூட சொல்லுவாங்க 108 மண்டலம், 108 தேங்காவோட. இந்த 108 என்பது நம்முடைய உடலில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த 108 புள்ளிகளை மையமாக வைத்து தான் இந்த கலைகளும் அந்த காலத்திலே உருவாக்கியிருக்காங்க. கிராமப்புறங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஒரு நேரத்தில் சொல்லுவாங்க வர்மம் பிடிப்பு இருக்கவங்களுக்கு வர்மம் தட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கால் கையில் பெரிய அளவில் கட்டி இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவர்கிட்ட போய் பார்வை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய பார்வையாலேயே அதை சரி செய்யக்கூடிய ஒரு சக்தி, ஒரு கலையும் இந்த வர்மக்கலையில் உண்டு. அதுதான் அந்த காலத்தில் கை கால் அடிபட்டவங்க, கை கால் வலி உள்ளவங்க, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கிராமங்கள் இருக்கக்கூடிய நம்முடைய வைத்தியர்கள்ட்ட போய் சொல்லுவாங்க. அவங்க அந்த பார்வையாலேயோ அல்லது வேப்பங்குலையாலேயோ அருவாளாலேயோ அல்லது ஏதோ ஒரு பொருளை கையில் வைத்து கொண்டு அதை வச்சு அவங்க அந்த இடத்தை பார்த்து அந்த இடத்துடைய வலியை நீக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் படைத்தது தான் அந்த நோக்கு பார்வை, அந்த கலை. ஒரு காலகட்டத்தில் இந்த வர்மக்கலையில் முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு 126 வர்மக்கலைகள் இருக்கு. இதில் மிக மிக உச்சக்கட்ட வர்மக்கலை என்பது 2 தான். ஒன்று நோக்கு பார்வை, மற்றொன்று மெய்தீண்டா கலை. இந்த 2 கலையும் தான் இந்த வர்மக்கலையில் மிக முக்கியம் வாய்ந்த ஒரு கலை. அதே மாதிரி இந்த வர்மக்கலையை கற்றுக்கொள்வதற்கு குரு சிஷியன் முறை உண்டு. அதாவது ஒரு குரு அந்த கலையை ஒருவனுக்கு கற்றுக் கொடுத்து விட்டார் என்றால் அந்த குருவை எதிர்த்து அந்த சிஷியன் எதுவும் செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு குரு சிஷியன் கலையாகத்தான் இது ஒரு காலகட்டத்தில் இருந்தது. இந்த மெய்தீண்டா கலை என்பது இன்னைக்கு ஒரு 5 அறிவு கொண்ட ஒரு மிருகம் கூட நமக்கு நேராக வருதுன்னா அந்த கலையை தெரிந்தவர்கள் அந்த மிருகத்தை பார்த்தாலே அந்த மிருகம் தன்னால் என்ன செஞ்சிடும், ஒதுங்கி போயிருமா. 5 அறிவு கொண்ட மிருகத்தை கூட ஓரமாக ஒதுங்கி போக வைக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த மெய்தீண்டா கலை என்ற அந்த வர்மக்கலைக்கு உண்டு. அதே மாதிரி இன்னைக்கு நோக்கு பார்வை என்ற இந்த கலையின் மூலமாக இன்னைக்கு ஒருத்தன் நம்மளை எதிரி நம்ம அடிக்க வாரானா அவனை அப்படி நேர்கல்லே நின்று பார்த்தால் கூட அவன் அப்படியே நின்றுவான். அந்த அளவுக்கு அந்த நோக்கு பார்வையினுடைய கலை இருந்தது. இதைத்தான் 7ஆம் அறிவு படத்தில் நமக்கு சொல்லி காட்டினாங்க. 7ஆம் அறிவு படம் என்பது ஏதோ விளையாட்டுக்காக எடுத்த படம் இல்லை. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சொன்ன அத்தனையுமே உண்மை. ஏன்னா நமக்குள் இந்த நாடார் என்பவர்களுக்குள்ள நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்குள்ள ஒரு மாபெரும் ஒரு கலை சக்தி, வர்மக்கலை சக்தி இயற்கையாகவே இருக்கு.
ஒரு காலத்தில் காட்டில் பனை ஏறும்போது அருவாளை தீட்டுவாங்க. அந்த காலகட்டத்தில் கூட பெரிய ஆட்கள் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எடா கத்தியை தீட்டுத மாதிரி உன் புத்தியும் தீட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த புத்தியை தீட்டு என்பதுக்கு அர்த்தமே அந்த நாம நாடார் சமுதாயத்தில் பிறந்தவர்களுக்குள்ள அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சக்தியை வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான் அந்த புத்தியை தீட்டு என்ற அந்த பழமொழி கூட சொல்லப்பட்டதாக சொல்லுவாங்க. இப்படித்தான் இந்த கலையானது உருவாக்கப்பட்டது. அப்போ நம்முடைய பாண்டிய மன்னர்களாகிய நம்முடைய வழித்தோன்றல்கள் நம்ம போர் படையில வீழ்ச்சியுறுதும், நம்மளை நாடு கடத்த சொல்ற சூழ்நிலை மாதிரி விரட்டி அடிக்கப்படுதும். அப்ப என்ன செய்யறான், அந்த காலத்துல இவர்களை பார்த்தால் மீண்டும் நம்மளை வீழ்ச்சியுற்று விடுவார்கள், நம்மளை தோற்கடித்து விடுவார்கள். அதனால் நம்முடைய மக்களை இவர்களை பார்க்காத வண்ணம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நாடார்களை பார்த்தா தீட்டு, சாணார்களை பார்த்தா தீட்டு என்ற ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை அந்த காலத்தில் சொன்னார்கள். ஏனென்றால் நாடார்களாக பிறந்த ஒவ்வொருடைய உள்ளத்துக்குள்ளேயும் இது போன்ற கலைகள் அவனுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. இது தெய்வீக கலை, இறைவனால் இந்த சமுதாயத்திற்கு, இந்த சான்றோர் குலத்திற்கு, சத்திரிய குலத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு கலை. அதனால தான் அந்த காலத்தில் நம்மளை பார்த்தா தீட்டு, இவனை பார்த்துடாத, இவனை பார்த்தா நம்மளை ஜெயிச்சிருவான், நம்மளை கொன்னுருவான், இல்லை உன்னை அடைக்கிடுவான் அப்படிங்கிறதுனால இந்த சின்ன பிள்ளைகள் வெளியே போகாத பொய்ச்சாண்டி பூச்சாண்டின்னு பயங்காட்டுவாங்களா, இதே மாதிரி அந்த காலத்தில் நம்மளை பயங்காட்டி வச்சிருந்ததுனால தான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டது. அதனால இன்னைக்கு நாடார்களை சாணார்களை பார்த்தா தீட்டுன்னு சொல்லதான் பாருங்க. அவங்களாம் உண்மையான வரலாறை படித்து விட்டு இந்த சமுதாயத்தை பற்றி பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த பதிவை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.